இன்றைய தினம் 20/12/2024 வெள்ளிக்கிழமை, மகம் நட்சத்திரம். நாம் நமது அனுபவத்தில் பார்க்கிறோம். நல்ல பணக்கார வீட்டில் பிறந்தான். எப்படியோ பணமெல்லாம் போயிட்டு இப்பொழுது பாவம் மிகவும் கஷ்டப்படுகிறார். பிதுர் ராஜ்ஜித சொத்து அவனுக்கு இல்லை. தந்தையின் பணத்தை அவன் அனுபவிக்க முடியாமல் போயிற்று. இதற்கு சாஸ்திரம் ஒரு விதி சொல்லுகிறது. 4ற்கு உடையோன் சூரியனுக்கு 1, 4, 7, 10 இருந்தால் இப்படி ஆகும். புரியவில்லையே. 4ற்கு உடையவன் சூரியனுக்கு 1, 4, 7, 10 இருந்தால் தந்தையின் பணம் இவனுக்கு கிடைக்காது, உதவாது என்றால் அர்த்தம் புரியவில்லையே. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தந்தையின் ஸ்தானம் என்று சொல்லப்படுவது எது? 9ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் என்பது அந்த 9ற்கு 8. 8 என்றாலே கெட்டு போகும். இதுதான் அதனுடைய சூட்சமம். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் மற்ற பாவத்திற்கு வேறு ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால் 1, 4, 7, 10 சூரியன் இருந்தால் நன்மையும் நடக்கலாம், நடக்கும். ஆனால் இந்த பிதுர் விஷயத்திற்கு மட்டும் இப்படி கிடைக்காது. அடுத்து 4ற்கு உடையோன் எங்கே இருக்கின்றானோ அந்த இடத்திற்கு திரிகோணங்களில் சுப கிரகம் இருந்தால் சுய சம்பாத்தியம் உண்டு. 4ற்கு உடையோன் சொத்து சுகத்துக்கு உடையவன். அவன் எங்கே இருக்கிறானோ அதற்கு திரிகோணத்தில் சுபகிரகம் இருந்தால் சுய சம்பாத்தியம் உண்டு. அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்தது, படித்தது, மேலெழுந்த வாரியாக பார்த்தது, படித்ததெல்லாம் லக்கணத்துக்கு திரிகோணம், லக்கணத்துக்கு கேந்திரம், லக்கணத்துக்கு மறைவு சால், இவைகளைத்தான் பார்த்தோம். அதற்கு ஒருபடி மேல் போய் ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவத்தின் அதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது பாவம் என்றும் பார்த்தோம். இது ஒரு முதிர்ந்த ஒரு நிலை. அதனினும் முதிர்ந்த ஒரு நிலை இது. அந்த 4ற்கு உடையோனுக்கு கேந்திரம். அவன் எங்கே இருக்கிறானோ அந்த இடம். 5ஆம் இடத்தில் இருந்தால் 5ஆம் இடம், 8ஆம் இடத்தில் இருந்தால் 8ஆம் இடம், 12 இருந்தால் 12ஆம் இடம், அந்த இடத்திற்கு கேந்திரங்கள். அப்படி என்றால் அதுவும் பேசும். 4ற்கு உடையவன் எங்கே இருக்கின்றான் அந்த இடத்திற்கு திரிகோணங்களில் 5, 9 சூத்திரம் சொல்லுகிறது. 4ஆம் இடத்திற்கு திரிகோணம் என்று சொல்லவில்லை. 4ற்கு உடையோன் எங்கே அமர்ந்தானோ அந்த இடத்திற்கு திரிகோணம். ஆக நாம் இதுவரை கற்றதோடு இந்த படிப்பையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது முக்கியமா இது முக்கியமா என்று பார்க்கக்கூடாது. இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். இதையும் சேர்த்து நாம் கற்றாக வேண்டும். அன்பர்களே, திரிகோணம் கேந்திரம் என்பதில் திரிகோணம் என்பது சிறப்பு வாய்ந்தது. அருவி நீர் போல். கேந்திரம் என்பது நாம் பள்ளம் தோண்டி அடிப்பம் வைத்து தண்ணி அடித்து எடுக்கிறோமே, அது போன்றது. நமது உழைப்பால் கிடைப்பது, அது உற்பத்தியாகி வருவதை நாம் அனுபவிப்பது. இந்த வித்தியாசத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள்.
எல்லோரும் இன்று உங்களை பாராட்டுவார்கள். ஒரு தீமையை, வர இருந்த ஒரு தீமையை உங்களது புத்திசாலித்தனத்தால் அதை நீக்கியதால் இந்த பெருமை இன்று உங்களுக்கு வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அறிவு சத்ரு என்று. ஆனால் நாம் படித்து அறிவை பெருக்கி அதன் வழி சம்பாதித்து நன்றாக இருக்கிறோம். அறிவு சத்ரு என்று சொன்னால், ஆம், சில நேரங்களில் அது சத்ருவாக மாறும் என்பதை இன்று நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தில் அறிவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடித்தீர்களோ அதை இன்று பெரும் முயற்சி செய்து அறிந்து கொள்வீர்கள். பல நாள் கனவு இன்று மெய்ப்படும். கடகராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முழு முயற்சியும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை பெறுவதற்காக இருக்கும். என்னென்னவோ முயற்சி செய்தீர்கள், கடைசியில் உங்கள் எண்ணப்படி அது நடக்கும். கடும் முயற்சி செய்து பெரும் பணத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கொஞ்சம் மன வருத்தம் அடைய வேண்டி இருக்கும். இப்படி பேசிவிட்டோமே, இப்படி சொல்லிவிட்டோமே என்று நீங்கள் பேசிய பேச்சை நினைத்து நீங்களே வருந்தும் ஒரு நிலை இன்று தோன்றலாம். கவனம். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் நாளைய தினத்திற்காக இன்றே ஆயத்தம் ஆகின்றீர்கள். உங்கள் கண்முன் ஒரு விஷயம் நிற்கிறது, நீங்கள் ஈடுபட்டே ஆக வேண்டும். எப்படி ஈடுபடுவது என்பதில் ஒரு தெளிவையும் இன்று காண்பீர்கள். இந்த நாள் நாளைய தினத்திற்கு உண்டான நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. லாபம் மட்டுமல்ல, புகழும் உண்டு, பெருமையும் உண்டு. எப்படி என்று சொன்னால், ஒரு வேலையை யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு திறமையாக செய்து முடித்தமையால் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, உச்சகட்டம் என்று சொல்லுவார்கள். இன்றைய தினம் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உச்சகட்ட நற்பலன் நடக்கும். என்னவென்று சொன்னால், லாபம், வருமானம். உச்சகட்ட வருமானத்தை இன்று நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சுற்றி இருப்பவர்களாலும் பலராலும் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள். உங்களது உயர் லட்சியத்தை சொல்லி இந்த மதிப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, பல நாட்களாக நீங்கள் யோசித்த ஒன்று, இதுதான் சிறப்பான ஒன்று என்று நீங்கள் முடிவெடுத்த ஒன்று, இன்று அதை வெளியிடும்போது வெளியிட்ட உடனேயே இதில் ஒன்றும் இல்லை என்று உதாசீனப்படுத்தப்படும். நீங்கள் யாரிடம் கொடுத்தீர்களோ அவர்களால். இது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. கவனம்.
கும்பராசி அன்பர்களே, சில நேரங்களில் உங்களை விட சாதாரணமானவர்கள், சிறு பிள்ளைகள் செய்யும் வேலையை கூட உங்களால் செய்ய முடியாமல் போய்விடும். அப்படியும் நடக்கும். சில நேரங்களில் யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரும் சாதனையை சாதாரணமாக செய்து விடுவீர்கள். இன்றைய தினம் எல்லோராலும் முடியாத ஒரு வேலையை மிக சாதாரணமாக செய்து முடித்து புகழ் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, கஷ்டம் மகிழ்ச்சி இரண்டுமே இருக்கிறது. கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்து அந்த காரியத்தால் அடுத்தவர் நல்ல பலனை அடைவதை பார்த்து இந்த கஷ்டம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் உங்களுக்கு. ஆக எப்படியோ கஷ்டமும் பட்டீர்கள், மகிழ்ச்சியும் அடைந்தீர்கள். மகிழ்ச்சியின் நிலை உயர்ந்து இருக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.